சாப்பிடக்கூடாது. நேத்து தானே அம்மா பூரி செஞ்சு தந்தேன். தினமும் பூரியே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம எண்ணெய் பொருள் எல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாதுமா. இங்க பாரு, இந்த சூடு டைம்ல எல்லாம் இந்த மாதிரி ராகி கஞ்சி தான் சாப்பிடணும். அப்பதான் உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் சாப்பிடு மைனா. இது வேண்டம்மா, இது கசக்குது. ஒரு கசப்பும் இல்லடி, நல்லா தான் இருக்கும். அம்மா நிறைய சக்கரை போட்டிருக்கேன். நீ முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, அப்புறமா சொல்லு. என்ன மைனா செல்லம் நீ? சரி, அம்மா சாப்பாடு தரேன், சாப்பிடுறியா? மைனா, வர வர ரொம்ப அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. இதுதான் வேணும் அதுதான் வேணும்னுட்டு. அதுலயும் நல்ல பொருளெல்லாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிற. சும்மா மேகி வேணும், பூரி வேணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதது இருக்கோ அதெல்லாம் தான் வேணும்னு கேட்ப. பிடிக்காது உனக்கு? நல்ல பொருளெல்லாம் உனக்கு பிடிக்காது. அதெல்லாம் முடியாது மைனா. இங்க பாரு, இதுக்கப்புறம் அம்மா என்ன கொடுக்கறனோ அதை தான் நீ சாப்பிடணும். இங்க பாரு, நீ என்ன அழுதாலும் சரி, அடம் பிடிச்சாலும் சரி, இதுக்கு மேல உன் போக்குல விட்டா அப்புறம் வேண்டாததெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு தான் ஏதாவது வரும். இனிமே அம்மா கொடுக்கறத மட்டும்தான் நீ சாப்பிடணும். மாட்டியா? நீ எப்படி சாப்பிடாம இருக்கேன்னு நான் பாக்குறேன். இரு மைனா, இரு, அம்மா வந்துடுறேன். கீழே விழுந்துடாத, அங்கேயே உட்காரு அம்மா வர வரைக்கும். அம்மா போயிட்டாங்க. கீழே கொட்டிடலாம், அப்பதான் அம்மா சாப்பிடு சாப்பிடு சொல்ல மாட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி தினமும் வாந்தி வருது? சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலன்னா ஏதோ ஒரு நாள் 2 நாள் வாந்தி வரும். இப்படி தினமுமா வாந்தி வரும்? இன்னும் பீரியட்ஸ் வேற வரல. பேசாம ஒரு பிரெக்னன்சி கார்டு வாங்கி செக் பண்ணி பாப்போமா? அப்படியெல்லாம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நம்ம சக்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். முதல்ல நம்ம ஒரு கார்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா சக்தி கிட்ட சொல்லிக்கலாம். வாழ்க்கையில இதெல்லாம் கையில தொட்டு கூட பாப்பனான்னு நினைச்சேன். இப்போ இது உண்மையா பொய்யானலாம் தெரியல. இருந்தாலும் இதுல செக் பண்ணி பார்க்க போறோம்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இப்படியும் அதுல எனக்கு 2 கோடு வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒருவேளை 2 கோடு வந்துராதான்னு மனசுல ஒரு ஓரத்துல சரி, செக் பண்ணி பார்க்கலாம். மைனா செல்லம், என்னடா தனியா டேபிள் மேல உட்காந்துருக்க? உன் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. குழந்தை கீழே விழுந்துருவான்ற பயம் கூட இல்லாம எப்படி தனியா விட்டுட்டு போயிருக்கா பாரு. அம்மா எங்க மைனா குட்டி? இது வாந்தி வருதுன்னு போயிட்டாளா? என்னது, 1 வாரமா வாந்தி எடுக்கிறாளா? இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவ சொல்லல. ஏ கயல்,
கயல், சக்தி. என்ன கையல், ஒரு வாரமா உனக்கு உடம்பு சரியில்லை, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு மைனா சொல்றா. ஏன் என்கிட்ட சொல்லல? அம்மா என்னாச்சு? சக்தி. ஏய் என்னாச்சு கையல், ஏன் அழுற? என்னாச்சுடி? ஐயோ, சக்தி, இங்க பாருங்க சக்தி. கையல், என்னடி இது? இவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, எதுக்கடி அழுதுட்டு இருக்க? சக்தி, என்னால நம்பவே முடியல சக்தி. எனக்கு இத பார்த்துதான் அழுகதான் வருது சக்தி. ஏ லூசு. ஐயோ என்னாலையும் நம்பவே முடியல கையல். இதுக்கப்புறம் நமக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நினைக்கும் போது ஐயோ கையல். ஆமா சக்தி, நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிற எண்ணம் கூட எனக்கு இல்ல. ஏன்னா மைனா வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அவதான் நமக்கு எல்லாமே, அவதான் நம்ம உலகம்னு தான் இருந்தேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்க கூட இல்ல சக்தி. கையல் அழாதடி. நானும் நமக்கு மைனா போதும், அவதான் இனி நமக்கு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த கடவுள் நமக்குன்னு ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அழாத கையல், இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருக்கணும். கையல், மைனா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு குழந்தை இல்லையங்கிற ஏக்கம் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா எவ்வளோ நாள் என்னால ஒரு தாயாக முடியலையேன்னு நீ வருத்தப்பட்டிருப்ப. அதுக்கெல்லாம் தாண்டி அந்த கடவுள் உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு. இப்போ நீயும் ஒரு அம்மா ஆக போற, நீயும் ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போற. அப்புறம் மாசமா இருக்கிற ஏதாவது பொண்ணுங்களை எல்லாம் பார்க்கும்போது என்கிட்ட சொல்லுவியே, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு இல்லாம போயிருச்சு எங்கன்னு. இப்போ அதெல்லாம் உனக்கும் நடக்க போகுது கையல். இது எல்லாம் நம்ம மைனக்குட்டி வந்தா அதிர்ஷ்டம் தான். மைனக்குட்டி கிட்ட போய் உனக்கு ஒரு குட்டி பாப்பா வருதுன்னு சொல்லி பாரு, அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா பாரு. ஆமா சக்தி. ஐ லவ் யூ கையல். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூர குஞ்சம் தூரமே, நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும், இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும். ஐஷு டார்லிங். சொல்லுங்க. ஏய் நீ பெரிய ஆள் தாண்டி. என் அம்மாவுக்கு நீ ஐஸ் வச்சு கரைச்சதை கூட நான் ஒத்துக்குவேன். ஆனா என் அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாருன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல ஐஷு. பின்ன ஐஷுனா சும்மாவா? என் நடிப்பு அப்படி. ஒத்துக்கிறேன். மேடம் பெரிய ஆளு தான். எங்க இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு, அதை மட்டும் தாண்டிட்டோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்ல. என்னங்க, என்ன பிரச்சனை? ஏய் இப்ப என் அம்மா அப்பா உன்னை ஒத்துக்கிட்டது நீ ஆயிஷான்னு நினைச்சுதான். ஆனா நீ ஐஷுங்கிற விஷயத்த சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல, அந்த பிரச்சனையை நம்ம முடிக்கணுமே. ஏங்க, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ எதுக்கு நான் ஐஷுங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும்? நான் பேசாம ஆயிஷாவாவே இருந்துட்டா என்ன? ஏய் என்ன இஷ்யூ சொல்ற? ஆமாங்க, இப்போ நான் எதுக்காக திரும்பவும் ஐஷுவா மாறணும்? என் குடும்பம், என் சொந்தம் எல்லாமே நீங்க தான். எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. இப்போ நான் யாருக்காக திரும்பவும் ஐஷுவா மாறணும்? நான் பேசாம ஆயிஷாவாவே உங்களோட இருந்துடுறேங்க. ஐஷு, யாருக்காக இல்லைனாலும் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ எனக்காக கூட உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய இஷ்டம் எதையுமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு. ஏங்க, என் நம்பிக்கை, என் இஷ்டம் எல்லாமே நீங்க தான். நான் ஐஷுவா இருந்ததை விட ஆயிஷாவா உங்க வீட்ல இருக்கும்போது தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அது மட்டும் இல்ல, இப்போ நான் ஆயிஷான்னு நினைச்சுக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. இப்போ போய் அவங்க கிட்ட நான் ஆயிஷா இல்ல ஐஷுன்ற உண்மையை சொன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியுமா? எதுக்குங்க தேவையில்லாம அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்? திரும்பவும் ஒரு பிரச்சனை எதுக்குங்க வரணும்? அதுக்கு பேசாம நான் ஆயிஷாவாவே உங்களோட இருந்துடுறேங்க. அது இல்ல ஐஷு.
ஏங்க இங்க பாருங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். இப்பதான் அம்மாவும் அப்பாவும் என்னை ஏத்துக்கிட்டு நமக்கு திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நானே திரும்பவும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசா நம்ம வாழ்க்கையை தொடங்க போறோம்னு சந்தோஷமா இருக்கேன். தேவையில்லாம இப்ப நீங்க ஆயிஷான்னு புது பிரச்சனையை கிளப்ப வேண்டாம். நான் ஆயிஷாவாவே இருந்துக்கிறேன். இப்ப என்ன, உங்களுக்குன்னு ஆயிஷுவா இருக்கணும் அவ்வளவுதானே? நம்ம பெட்ரூம்ல உங்களுக்குன்னு ஆயிஷுவா தான் இருப்பேன். போதுமா? உத்தரவு மகாராணி. சரி, நீங்க சொல்ற மாதிரி இது வரைக்கும் பிரச்சனைன்னு ஃபேஸ் பண்ணி எனக்கும் போர் அடிச்சு போச்சு. இனியாவது எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம 2 பேரும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். அதத்தான் நானும் சொல்றேன். சரி ஐஷு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? யார் நீங்க? எங்களுக்கு எதுவுமே புரியல. உங்க பொண்ணு ஐஸ்வர்யா எங்க வீட்ல இருக்காளா? அப்படியெல்லாம் எங்க வீட்ல யாருமே கிடையாது. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அட்ரஸ் மாதிரி எல்லாம் ஒண்ணும் நாங்க வரல. சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம். SS ஹாஸ்பிட்டலுடைய MD டாக்டர் ஷமீர் உங்க பிள்ளை தானே? ஆமா, ஷமீர் எங்க பிள்ளை தான். அப்படின்னா நாங்க சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம். உங்க பிள்ளை ஷமீர் தான் எங்க பொண்ணு ஐஸ்வர்யாவுடைய மனசை மாத்தி ஏமாத்தி அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். ஐயோ, என்னைக்கா இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம பையன் இவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையேக்கா. எனக்கு ஒன்னும் புரியல பாத்தி. இரு, இங்க பாருங்க, ஐஸ்வர்யானால எங்க வீட்ல யாரும் கிடையாது. எங்க புள்ள யாரையுமே கூட்டிட்டு வர கிடையாது. எங்க நம்ம பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. நம்ம பொண்ணோட போட்டோ எடுத்து காமிங்க, அப்பவாவது உங்களுக்கு அடையாளம் தெரியுதான்னு பாப்போம். இதுதான் எங்க பொண்ணு ஐஸ்வர்யா. இப்பவாவது உங்களுக்கு தெரியுதா? ஐயோ இக்கா, இது ஆயிஷா இல்ல? உங்க பையன் எங்க பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன நாடகமா போடுறீங்க? மரியாதையா எங்க பொண்ணை கூப்பிடுங்க. ஐயோ, ஐஷோட அம்மா அப்பா உயிரோட தான் இருக்காங்களா? ஷமீரும் ஐஷுவும் கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சு இங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, அம்மா அப்பாக்கு வேற உண்மை தெரிஞ்சு போச்சு. இத உடனே ஷமீர் அண்ணா கிட்ட சொல்லணுமே. ஐயோ, இவன் என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஐயோ ஷமீர்னா போன் எடுடா. ஏ ஐஷு, என் போன் அடிக்குது. பாக்கெட்ல என்னோட ஹெட்செட் இருக்கு, அதை எடுத்து கொஞ்சம் என் காதுல மாட்டுறியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. ஐயோ ஷமீர்னா, எங்கடா இருக்க? ஏ சாரா, நீயா? நானும் ஐஷுவும் சும்மா ஒரு ரவுண்டு போலான்னு பைக்ல போயிட்டு இருக்கோண்டி. என்ன விஷயம்? ஐயோ அண்ணா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுனா. என்னடி, என்ன பிரச்சனை? ஐஷு வீட்ல இல்லாதனால அம்மா உன்ன வேலை செய்ய சொல்றாங்களா? ஐயோ அண்ணே, பிரச்சனை புரியாம விளையாடாதண்ணே. ஐஷோட அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க இறக்கலண்ணே, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. என்ன சாரா சொல்ற? ஐயோ ஆமாண்ணே, ஐஷோட அம்மா அப்பா உயிரோட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உனக்கும் ஐஷுவுக்கும் கல்யாணமான விஷயம் தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ எங்க இருந்தாலும் உடனே வாண்ணே. நான் வரேன் சாரா, நீ போனை வை. ஐயோ ஷமீர், முன்னால பாருங்க லாரி. ஐயோ என்னங்க? வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.